வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தெலுங்குல ஷர்வானந்த் டாக்டர் ராஜசேகர் நடிச்சு வெளிவந்திருக்கிற பைக்கரோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வழக்கமான ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆனா இந்திய திரையுலகில் இது வரைக்கும் அதிகமா தொடாத மோட்டார் கிராஸ் அதாவது பைக் ரேசிங் பின்னணியில இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அபிலாஷ் ரெட்டி. கதை 2003 ஆரம்பிக்குது. நாயகனா விகாஸ் நாராயணன் அதாவது ஷர்வானந்த் மோட்டார் கார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. மனைவி அனன்யாங்கிற பேர்ல மாளவிகா இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் அதாவது இஷான் இருக்கான். ரொம்ப அமைதியான ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனா விகாஷோட வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் ஸ்கூல்ல இஷானோட கிளாஸ்மேட் ஒருத்தன் இவனோட அப்பாவை அதாவது விகாஸ் பத்தி தப்பா பேசிடுறான். இதனால கோபமான ஈஷான் அந்த பையனை அடிச்சிடறான். இந்த விஷயம் விகாஸ்க்கு தெரிய வருது. அப்போ விகாஸ் தன் மகன் கிட்ட சொல்ற ஒரு அறிவுரை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அடிக்கிறத விட இன்னொரு தடவை அவங்க அப்படி பேச நம்ம இடம் தரக்கூடாது அப்படின்னு சொல்ற இடம் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் ஐஎன்ஜி நிறுவனத்துல மோசடி செஞ்சதா சொல்லி விகாஷோட அப்பா அதாவது சுனில் நாராயணா வர டாக்டர் ராஜசேகரா வெளியேற்றப்படுறாரு. தன்னோட அப்பாவோட கௌரவத்தை மீட்டெடுக்கணும், அவரோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு விகாஷ் நினைக்கிறாரு. அதுக்காக பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மோட்டார் கிராஸ் அதாவது ரேசிங் களத்துக்குள்ள நுழையிறாரு. இதுக்கப்புறம் விகாஸ் ரேஸ்ல ஜெயிச்சாரா இல்லையா, தான் அப்பா அந்த கௌரவத்தை மீட்டாரா இல்லையா, கோவத்துல இருக்கிற அப்பா அவரை ஏத்துக்கிட்டாரா இல்லையாங்கிறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய படமே ரேசிங் காட்சிகள்னே சொல்லலாம். வழக்கமான நம்ம ஊர் படங்கள்ல பைக் ரேஸ்னா ரோட்ல போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த கரடு முரடான பாதைகளை நடக்கிற மோட்டார் கிராஸ் விளையாட்ட ரொம்ப நேர்த்தியாவே படமாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா பிளாக் பாஸ் வர இடம், அந்த மவுண்டன் ஜம்ப் காட்சிகள் எல்லாமே அழகா இருக்கு. பைக்கர் திரைப்படத்துல விகாஷ் நாராயணனா வர ஷர்வானந்த் அவரோட தந்தை டாக்டர் ராஜசேகர் இடையிலான அந்த பிணைப்பு அடிப்படையாக கொண்டதுனே சொல்லலாம். கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு முக்கியமான மோட்டார் கிராஸ் பந்தயம் நடக்குது. அந்த போட்டியில ஷர்வானந்த் வெற்றி பெற்று தன்னோட தந்தையோட கௌரவத்தை மீட்டு நிலைநிறுத்துறாரு. தந்தையோட கனவை மகன் நிறைவேற்ற மாதிரி கிளைமேக்ஸ் முடியுது. அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த போட்டி இந்தியாலே இது வரைக்கும் பார்க்காத வகையில தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப பிரம்மாண்டமாவும் விறுவிறுப்பாவும் படமாக்கியிருக்காங்க. விகாஸா வர ஷர்வானந்த் வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண குடும்ப தலைவனாகவும் அதே சமயம் ரேஸ் களத்துல ஒரு ஆக்ரோஷமான ரேசராகவும் தன்னோட உடல் உழைப்பை அபாரமா காட்டியிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன் அந்த ரேஸ் உடையில அவரோட லுக் அருமையா இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு துண் ராஜசேகர்னே சொல்லலாம். ஒரு சீனியர் நடிகரா தன்னோட மாஸ்க் குறையாம நடிச்சிருக்காரு. மகன் கிட்ட கோவப்படுறது ஆனா பேர மேல பாசத்தை கொட்டுறதுன்னு அவரோட எமோஷனல் லேயரை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஷர்வானந்த் அப்பவன் ஆங்கிரி மேன் அப்படின்னு கிண்டல் பண்ற சீன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அனன்யா கதாபாத்திரத்துல மாளவிகா அழகா பொருந்தி இருக்காங்க. காதல் காட்சிகளை விட எமோஷனல் காட்சிகள்ல நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் குல்கர்னி வழக்கம் போல ஒரு கார்பரேட் வில்லனா தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா பண்ணியிருக்காரு. படத்துல வர சில வசனங்கள் ரொம்ப ஆழமாவே இருக்குங்க. உதாரணத்துக்கு பயங்கரதான் தோல்விக்கு காரணம், ஆனா அதே பையன் தான் வெற்றிக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்ற வசனம் அருமையா இருக்கு. அதே மாதிரி நீ முன்னாடி வரல, எல்லாரும் உன் பின்னாடி வந்தாங்க, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற வரிகளும் நல்லா இருக்கு. இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா அதோட விறுவிறுப்பை திரைக்கதையில கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஜிப்ரானோட பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். ரேஸ் நடக்கிறப்போ வர மியூசிக் அந்த ரேஸ் ட்ராக்குக்குள்ளே கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. கே யுவராஜோட ஒளிப்பதிவுல அந்த ரேஸ் காட்சிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கு. அனில்குமாரோட எடிட்டிங் படத்தோட வேகத்தை எங்கேயும் குறையாம கொண்டு போகுது. சில இடங்கள்ல வர வழக்கமான ஸ்போர்ட்ஸ் படத்தோட சாயல் தெரிஞ்சாலுமே அந்த விறுவிறுப்பான திரைக்கதையும் தந்தை மகன் எமோஷனலும் படத்தை பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல பைக் ரார் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரேசிங் பிரியர்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷனல் டிராமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.